ஆண்டின் பொதுக்காலம் 29வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 13. அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 9 வரை. இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். வசனம் 3, வசனம் 5. மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். இந்த வலுவான வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது, பயமுறுத்துகிறது. முதலில் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் மனம் திரும்புதல் அல்லது அதனோடு தொடர்புடைய வார்த்தைகள் மொத்தம் 1050க்கு மேல் வருகிறது. மனம் திரும்புதல் என்றால் திரும்புதல், டர்ன், அல்லது திரும்பி வருதல், ரிட்டர்ன், அல்லது இறையியல் பார்வையில் மனம் திரும்புதல் என்பது தீமையிலிருந்து விலகி கடவுளிடம் திரும்பி வருவது ஆகும். எசேக்கியேல் 14:6. திரும்புங்கள், உங்கள் சிலைகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் அருவருப்பு அனைத்தையும் விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள். எசேக்கியேல் 18:30. மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். எசேக்கியேல் 33:11. உங்கள் தீய வழியினின்று திரும்புங்கள். புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்புதல் என்ற வார்த்தை மெட்டனோயா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வருகிறது. மொத்தம் 50 முறைக்கு மேல் புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்புதல் அதனோடு தொடர்புடைய வார்த்தைகள் வருகின்றன. எனவே மனம் திரும்புதலில் 2 செயல்பாடுகள் இருக்க வேண்டும். 1, தீமையை விட்டு விலகுவது. 2, கடவுளிடம் திரும்பி வருவது. மனம் திரும்புதலின் அடிப்படை உண்மை என்னவென்றால், கடவுள் நம்மீது அன்பு செலுத்துவது மனம் திரும்புதலின் பலனாக வருவதில்லை. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் இருப்பது போலத்தான் நம்மை அன்பு செய்ய கடவுள் மனித அவதாரம் எடுத்தார். எனவே நம் பாவங்களுக்காக மனம் மாறியதால் அவர் அன்பு செய்யவில்லை என்பதை உணர வேண்டும். கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை அனுபவிப்பதால் ஏற்படுகின்ற மாற்றமே மனம் திரும்புதல். எனவே மனம் திரும்புதல் கடவுளின் அன்பை என் மீது உருவாக்கவில்லை, மாறாக கடவுளின் அன்பை பற்றிய எனது அனுபவமே மனம் திரும்புதலை உருவாக்குகிறது. வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், மனம் திரும்புதல் நம்மை கடவுளின் அன்பை அனுபவிக்க வழிநடத்துவதில்லை, மாறாக முதலில் நாம் கடவுளின் அன்பை அனுபவிக்கிறோம். அதை அனுபவிப்பதன் வழியாக நம் பாவங்களுக்காக நாம் மனம் திரும்புகிறோம். நினைவில் நிறுத்த வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், நாம் நமது பாவங்களுக்காக தண்டிக்கப்படுகிறோம், கடவுளால் தண்டிக்கப்படுகிறோம் என்பதை விட நாம் செய்த பாவம்தான் நம்மை தண்டிக்கிறது என்பதே உண்மை. கடவுள் நம்மை தண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் செய்யும் பாவமே நம்மை திருப்பித் தாக்கும் ஆயுதமாகும். அதனால்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் தெளிவாக சொல்லுகிறார், மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள் என்று கூறுகிறாரே ஒழிய அழிக்கப்படுவீர்கள் என்று கூறவில்லை. நாம் செய்யும் பாவமே நமக்கு தண்டனையாக மாறுகிறது. நாம் தவறு செய்யும் போது அதன் காரணமாக மன நிம்மதியை இழக்கிறோம். நாம் செய்யும் பாவத்தின் காரணமாக குற்ற உணர்வு நம்மை தாக்குகிறது. கடவுள் இதனை செய்யவில்லை, மாறாக நாம் செய்த பாவமே அதை செய்கிறது. பாவம் தரும் தண்டனையையே நாம் சுமக்கிறோம். எனவே நாமே நம்மை கொன்று விடுகிறோமே ஒழிய கடவுள் நம்மை கொல்லவில்லை. சாவை
நாமே வருவித்துக் கொள்ளுகிறோமே ஒழிய கடவுள் சாவை நம்மேல் வர வைப்பதில்லை. கடவுள் நமக்கு சவக்குழி தோண்டவில்லை. நாமே நமது கல்லறைகளை தோண்டிக் கொள்ளுகிறோம். நமது இறுதி சடங்கிற்கு நாமே வேலை செய்கிறோம். எனவே நம்முடைய பாவங்களுக்கு கடவுள் நம்மை தொடக்கூட தேவையில்லை. ஆனால் நமது பாவமே நம்மை செத்து மடிய வைக்கும். எனவே மனம் மாறுவோம், கடவுளிடம் வருவோம். ஆமீன்.